இன்னைக்கு எங்கள் ஆட்டில் மல்லி சாதம் பண்ண போகிறேன். இதுக்கு முதல்ல தயாராக வந்து சாதத்தை உதிரியாக வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வேணுங்கிற சாமான் எள், கொத்தமல்லி விதை மட்டும் நிறையா வேணும். ஏன்னா இது மல்லி சாதம்னே பேர், அதனால கொத்தமல்லி விதை வேணும். அப்புறம் மிளகா வத்தல், அப்புறம் கடலை, இது வந்து இதான் தேவையான பொருள். அப்புறம் உப்பு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும். இதை வந்து முதல்ல வந்து எள்ளை வந்து ட்ரையாக வறுத்துக்குவோம். வறுத்து ஆற வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி வேறு மட்டும்தான் நிறையா வேணும். கொத்தமல்லி வேற, மிளகா வத்தல், கடலை, இது மூணையும் ட்ரையாக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இந்த ட்ரையாக வறுத்து அரைக்கணும்னு சொல்லி அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அந்த எள்ளை முதல்ல அரைச்சிட்டு அதுலேயே இந்த வறுத்துருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி விதை, கடலை, மிளகா வத்தல், அந்த வறுத்ததையும் போட்டு அரைச்சி இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு நாழி ஆகுங்கிறதுனால முன்னாடியே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு, இந்த பவுடரையும் போட்டு, அப்புறம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, அது பெருங்காயம் தாளிச்சு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு கலந்தா மல்லி சாதம் ரெடி. பண்ணலாமா? இந்த தயார் பண்ண இது வந்து பொடியாக பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இந்த இது இருக்குது. அப்புறம் அந்த இடுக்கி வேணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, என்ன போட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பொடியும் இதில் போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே ட்ரை தான். கொத்தமல்லி விட மட்டும் அளவு கூட. முதல்ல எள்ளை தனியாக ட்ரை பண்ணி வறுத்து ட்ரையில் வறுத்து முதல்ல வச்சுருங்க. அடுத்தது கொத்தமல்லி விதை, கடலை, அப்புறம் இன்னொன்று போட்டேன் மிளகா வத்தல், அதையும் ட்ரையாகவே வறுத்துக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் அரைச்சிடணும். அரைச்ச பொடி தான் மூணையும் எள்ளு பொடி பண்ணி அதோட இது எல்லாம் ஆற வச்சு இந்த சாதத்தோடு கலந்துருவோம். அப்புறம் இந்த தாளித்து போட்டிருக்கேன் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை, இங்கே தள்ளிட்டு ரெடியாக இருக்குது. அதையும் எடுத்து இதை போட்டு விடணும். நல்லா வாசனை ஜம்முன்னு இருக்குது. சாதம் முன்னாடியே தயார் பண்ணி வச்சதுனால உதராக இருக்கும். ஆமாம், உதராக இருக்கணும். எங்கள் வீட்டில் சாதாரண அரிசி தான், பஸ்மதி ரைஸ்லாம் இல்லை. வேணா போடலாம், நான் அதுக்குன்னு வாங்கலை. தொட்டுக்க வந்து தயிர் பச்சடி பண்ணி வந்தோம். தயிர் பச்சடி பண்ணலாம். வெந்த சாறுன்னு ஒன்று இருக்குது. வெறும்னா மோர் குழம்பு, அதாவது ரசம் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த சாறு அந்த ஏன் பேர் வந்துன்னு தெரியாது. வெடிச்ச மோர் குழம்புன்னு சொல்லலாம். மீதி மோர் குழம்புலாம் அரைச்சி விடுவோம். இதுக்கு ஒன்றுமே இல்லை. கடுகும், மிளகா வத்தலும் தாளித்து கொட்டி, 2 வெந்தயமும் தாளித்து கொட்டி, மோரில் கலக்கினா, உப்பு போட்டால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, உப்பு இது போட்டால் வெந்த சாறுன்னு அந்த எங்கள் பாட்டி காலத்தில் சொல்லுவாள். அது வெடிச்ச மோர் குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா மோர் குழம்புல நம்ம அரைச்சி விட்டு எல்லாம் பண்ணுவோம். இதுக்கு ஒன்றும் பண்ணாமல் அதை தொட்டுண்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னது? வெந்த சாறு அல்லது வெடிச்ச மோர் குழம்பு, அரைக்காத வெடிச்சது. அதான் சொன்னேனே, அதில் வந்து கடுகு, வெந்தயம், ஒரு மிளகா வத்தல் தாளிச்சு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு, உப்பு போட்டு மோரில் கலந்துடணும். அவ்வளோது இதுதான் சாதம் ரெடி. இதில் இது போட்டுங்க, தாளிச்சு போட்டுருவோம். தாளிச்சு போட்டு ரெடியாக இருக்குது. தாளிச்சு போட்டு வச்சு அதான் இதை கலந்துங்க. அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இதுதான் மல்லி விதை சாதம் தயார். மல்லி விதை, மல்லி சாதம், மல்லி ரைஸ், கொரியாண்டர் ரைஸ். ஓகே, கொரியாண்டர் ரைஸ் இஸ் ரெடி. பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே இப்போ தான் முதல்ல பண்ணுவோம். நான் எப்போவுமே ட்ரையலுக்கு எல்லாம் கிடையாது, அப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுவேன். நல்லாவே இது வரைக்கும் ஆனதில்லை. டெஸ்ட் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன், அதனால என்னை போடுவேன். என்ன இல்லைன்னா ரொம்ப சாமர்த்தியமாக நான் அப்புறம் போட்டிருக்கிறேன் அப்படின்றவர்.
ஓகே அதான் கெட்டிக்காரத்தனம். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். உப்பு போடல, அதனால உப்பு. ஆமாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எக்ஸாக்ட்லி, உப்பு போடல, உப்பு போடல. கரெக்ட், அவ்வளோதான். பண்ணி பாருங்க. கொரியாண்டர் ரைஸ் கொரியாண்டர் ரைஸ் ரெடி. பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.